இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு ரவா கேக். அதுக்கு வந்து 1 கப் ரவா, 1/2 கப் கர்டு, 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 கப் சுகர், 300 கிராம் பால், கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நான் ரவா அளந்த கப்லே தான் நான் வந்து எல்லாத்தையும் அளந்திருக்கேன். ஒரே கப்பால் தான் அளக்கணும். இப்போ வந்து ரவையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு, கர்டு, பால் இது 3த்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உங்கள்கிட்ட கொக்கோ பவுட்ரு இல்லைன்னா அதுக்கு பதிலாக சாக்லேட், டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அரைச்சிட்டு வந்தோடனே ஆயில் போட்டு திருப்பி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தோடனே ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஊற வச்சுருங்க. ரவா வந்து கொஞ்சம் 20 மினிட்ஸாவது ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கெட்டி தன்மையாக இருக்கும். அதை ஊறுற கேப்பில் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் உப்பு போட்டு, நான் இந்த உப்பு வந்து கேக் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொட்டி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸு நல்லா சூடாக்கிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இங்கே ரவா வந்து ஊறிடுச்சு பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா ஹார்டாகிடும். ஸோ அதனால் எனக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படுது. நான் 4 டேபிள் ஸ்பூன் பால் கலந்துக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு சாக்லேட் கேக் வேணான்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கொக்கோ பவுடருக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கலந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் இல்லைன்னா கீ தடவிக்கோங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் தடவிட்டு அதுக்கு மேலே கோதுமை பவுடரை டஸ்ட் பண்ணி விடுங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேட்டரை வந்து இதில் போட்டுட்டு, நான் வந்து என்கிட்ட சாக்லேட் இருந்ததுனால மேலே கொஞ்சம் சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த சாக்லேட்டை வந்து துருவி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2-3 தடவை கீழே டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணால் தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் போகும். பண்ணதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் அதை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சு இது ஒரு 2-3 டைம்ஸ் தட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி தான், ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறினோடனே எடுத்து பார்த்திங்கன்னா கேக் ரெடியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரு ஈஸியாக சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.